கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகத்திலும் இந்த பூமியில வாழ்கின்றதான ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரலோகத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் நீங்கள் எல்லாரும் பாக்கியவான ஒரு ஜனம். ஏன்னா உலகத்துல மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜனங்களும் மேய்ப்பன் இல்லாத, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு, விசாரிப்பதற்கு, அவங்களுக்கு சுக செய்திகளை சொல்வதற்கு, ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு இடமில்லாம அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் அவங்க தெருவிலே ஊர் சுத்தி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கு, நமக்கு ஒரு ஆலயம் இருக்கு, நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், விசாரிக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்க, ஒருவர் தாங்குவதற்கு விசுவாசி பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாரையும் அரவணைத்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாத்திரங்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம் அந்த இடத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கார் எல்லா விதத்திலும். ஏன்னா அந்த ஆலயத்துல பொக்கிஷம் இருக்கு, புதையல் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொக்கிஷம், ஒவ்வொரு புதையிலையும் பொக்கிஷத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக வரும்போதெல்லாம் அதை பெற்றுக்கொண்டு திரும்பி போகும்படியாக தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாள், ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய குறைகளை சரி செய்யும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய தவறுகளை பேசும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும் போதெல்லாம் அதை நம்ம கவனித்து அதன்படி செய்யும் போதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவிடத்தில் ஒரு அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அந்த அதிகாரத்தை அது உங்களுக்கும் நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ. அவர் கிரியைனா என்னங்க? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். அவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் பேசுகிறது, அவர் செயல்கிறது, அவர் அவருக்கு எது பிடிக்கும் என்பதை, அவர் சொன்னதான வார்த்தைகள், அவர் பேசின காரியங்கள், நடக்கைகள், இதை கை கொண்டால் அதுதான் அவருடைய கிரியையை கை கொள்கிறது. அல்லேலூயா. அவர் பேசின வார்த்தைகள், அவர் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கும் போது அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்கைகளை கை கொள்றதுதான் கிரியைகள். அல்லேலூயா. அந்த கிரியையை நீ கை கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நான் பிதாவிட்ட வாங்கின அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு அதே வெளிப்படுத்தல கூட 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் சிங்காசனத்துல இருக்க போல நீங்களும் சிங்காசனத்தில் நான் உட்கார செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவர் எப்படி இருந்தாரோ, அவர்கிட்ட என்னென்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.
அதனால அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மகிட்ட கொடுக்கறதுனால அவருடைய கிரியையை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கறனால இவன் எவன் ஜெயிக்கிறானோ சொல்றதுனால அப்ப தோக்குறவன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. என்ன அப்படித்தானே? தோக்குறவங்க யாரோ இருக்காங்க. இப்ப ஜெயிக்கிறான அப்போ நம்ம தோக்குற பிள்ளைகளா இருக்கக்கூடாது, தோல்வி அடைகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது, ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த தியேத்திர சபையை பார்த்து சொல்லுகிறார். நம்மளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40-41 படிங்களேன். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். லூக்கா 17:34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 2 பேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்றார், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தர் தோக்குறாங்க. இது ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டது. நம்ம அந்த வெற்றி தோல்வியை பற்றியே நம்ம இப்ப சிந்திப்போம். 2 பேர் இருக்காங்க, 2 ஸ்திரீ இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த மாதிரி படிப்பு கிடையாது ஸ்திரீகளுக்கு, அன்னைக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு ஸ்திரீகள் எல்லாம் நல்ல எல்லா வேலையும் போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்டு வேலை, அரைக்கிறது, சமையல் பண்றது, பொங்கி போடுறது, இதுதான் வேலையா இருந்தது அந்த காலத்துல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்காக தான் அந்த உதாரணத்தை சொல்ல. ஒரு ஸ்திரீ 2 இயந்திர கல்லை எடுத்து அப்படியே அரைக்கிறாங்க. 2 பேர் இருக்காங்கங்க, 2 பேரும் இருக்காங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறார், 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் தோற்கிறாரு. வயல்ல போறாங்கங்க, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் தோக்குறாரு. வீட்டுல வந்து படுக்கிறாங்க 2 பேரு, ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் தோக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம். நம்ம எப்படி ஜெயிக்கணும், எதை தோக்கக்கூடாது, நம்ம எப்படி தோக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்படி ஜெயிக்கணும், எப்படி தோக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதை நம்ம அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோமானால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை நாமும் ஜெயம் கொண்டு பிதாவினிடத்தை இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாரத்தை பெற்றாரோ அதே அதிகாரத்தை நாமளும் ஜாதிகள் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில படுக்க போகும்போது நீங்க சொல்லணும், ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. பிரியமான சகோதரனே, சகோதரி, தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்க ஜெயிக்கிறவங்களுக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் தருகிறார். அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அதன்படி நடத்துகிறார். இயேசுங்கிற நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளையும் நோய்களையும் சர்ப்பங்களையும் மேற்கொள்ளத்தக்க தேவன் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். அவருடைய நாமத்தினால் அற்புதம் அடையாளத்தை சேர்த்தக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். நீங்க சமாதானத்தோட போங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றியோடு சோதரிக்கிறமையா. நான் ஜெயிக்கிற பிள்ளைகள், நீர் ஜெயித்த தேவன், நீர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். நானும் ஜெயிக்கணும்,
நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் தோற்கவே கூடாது ஆண்டவரே. நான் ஜெயிக்கிறதுக்கு உம்முடைய கிரியை நான் கை கொள்ளுகிறேன். உம்முடைய ஜெயிக்கிறதுக்கு உம்முடைய கிரியை நான் கை கொள்ளுகிறேன். உம்முடைய கிரியை நான் கை கொண்டு ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெயிக்கிற மனிதனாய் காண், அநேருக்கு பிரயோஜனம் உள்ள மகனாய் நான் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவரை துதிக்கிறமையா, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமா உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் சமாதானத்தோட போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.